ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அட்வென்ச்சர்ஸ் சோலோ லெவலிங் எபிசோட் 48 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் யூரி கூட இருக்க அவனை சட்டையை பிடிச்சிட்டு டே எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு நம்ம ஹீரோ கத்திருப்பாரு. அவன் நம்ம ஹீரோ பார்த்து அண்ணா கேங்குண்ணே உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படி கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ சரி அவன் இங்கேருந்து தப்பிச்சு போகும்போது சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே இருப்பாள்ல அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே என்கிட்ட காட்டு அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு அவனும் அதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோங்க அதில் ஒன்றும் இல்லைங்க சொன்னோன்னே நம்ம ஹீரோ கோவப்பட்டு டேய் அதை நான் காட்டுன்னு சொன்னேன் அப்படின்னு கோவப்பட்டோன்னே அந்த டீமன் பவர் அவனை அப்படியே பிடிச்சி சப்ரஸ் பண்ணும். ஆனால் நிற்க கூட முடியாது, அப்படியே கீழே முட்டி போட்டு உட்காந்துருவான். என்னடா அது இவரோட பவர்னால என்னால் நிற்க கூட முடியல, இவரோட கடவுள் பவர் தானே சொன்னாங்க, ஆனால் இது ஏதோ மான்ஸ்டரோட பவர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து பயந்துட்டு சரி வாங்க இந்த வழியாக வாங்க நான் கூட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டு போய் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்க கண்ட்ரோல் ரூமில் போய் காட்டுவான். அப்படி காட்டிட்டு இருக்கும்போது யூரி வந்து முக்காடு போட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ யூரி உடம்புல இருக்க லிலித்து செவரை தாண்டி வெளியே குதிப்பா. அங்கே பார்த்தா டீமன் கல்ட்ட சேர்ந்த ஒருத்தர் நிற்பான். அவனை பார்த்து நம்ம ஹீரோ உடனே ஃப்ரீஸ் பண்ணுங்க, அவன் ஃபேஸ் அப்படியே ஜூம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜூம் பண்ணி பார்த்தா அவனோட மூஞ்சே தெரியாது. அப்புறம் பார்த்தா அவங்க காத்தோட காத்தா கரைஞ்சு மாயமா மறைஞ்சு போயிடறாங்க. இதை பார்த்துட்டு அவனும் ஆமாங்க இந்த மாதிரி திடீர்னு மறைஞ்சு போயிட்டாங்க, எங்கே போனாங்க என்னன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ மனசில் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அப்படிலாம் நடக்கலை, எனக்கு தெரிஞ்சு இது அந்த லிலித்தோட பவராக தான் இருக்கும். அவரோட பவரே இல்யூஷன் தானே, அவள் இந்த மாதிரி பயங்கரமாக பவர்லாம் யூஸ் பண்ணுவாள். அவகிட்ட எந்த அளவுக்கு பவர் இருக்குன்னு இவங்களுக்குலாம் தெரியவே தெரியாது. ஏன்னா அவளோட பவர் யூஸ் பண்ணி தானே நான் நரகத்தில் டீமன் காடாகவே ஆனேன். அவளோட உதவி இல்லைன்னா நான் டீமன் காடாக ஆயிருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவள் அந்தளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தவ. இப்போ அவளை எவன் கூட்டிகிட்டு போயிருப்பான்னு தெரியலையே, அவளோட உண்மையான முகம் எப்படி இருக்குன்னு நான் தாண்டா பார்த்தேன், அதெல்லாம் பார்க்க முடியாதுடா, ஏதாச்சும் கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே டீமன்கிட்ட சேர்ந்தவன் சட்டையில் அப்படி கிழிஞ்சிருக்கும், வயிற்றுல ஒரு கோடு விழுந்திருக்கும். அவனை யாரும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அட்டாக்கை வாங்கிட்டு அங்கேருந்து ஜஸ்டிஸ் மிஷின் தப்பிச்சு வந்திருக்கான். இது எல்லாத்தையுமே பார்த்து நம்ம ஹீரோ இப்போ லிலித்து அவ கூட இருக்கா, இவன் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு வந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவனை தான் இருக்கணும். டேய் இவனை பற்றி விசாரி, இவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்ககிட்ட சொன்ன உடனே அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் டீமன் கல்ட்டு இருக்க இடத்துல நம்ம லிலித்து இருக்கா பாருங்க, அப்படி நடுசில் நடந்து வந்துட்டு இருப்பா. ரெண்டு பக்கமும் முகமுடி போட்டவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. நடுசில் பார்த்தா அந்த டீமன் கட்டோட லீடர் ஒருத்தர் இருப்பான். யாரான்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி வந்தான் பாத்தீங்களா லிலித்தை சமன் பண்றதுக்கு. அப்ப கூட ஹீரோ இவனை அடிச்சு போட்டிருப்பாரு. அந்த போர்ட்டல கஷ்டப்பட்டு மூணதுக்கு அப்புறம் யூரியை காப்பாற்றும் போது அந்த பிச்சு போட்ட நம்ம ஹீரோ மேல பள்ளி போட்டிருப்பான் பாத்தீங்களா, அங்க இருந்தவங்க தாங்க இவன். இவனும் சாக இல்ல. இங்க யூரியை பார்த்தோன்னே லிலித்து நீங்க வந்துட்டீங்களா, கண்டிப்பா நான் உங்களை திரும்ப அந்த உண்மையான உருவத்துக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியான காஞ்சு போனவனும் இருப்பான் போல இருக்கு. லிலித்துங்கிறான். அப்படியே லிலித்து உங்களோட அந்த டிமென்ஷனல் கிராக் மூலமா அதுலேருந்து டீமன் பவர் எடுத்து இந்த மனுஷ உருவத்திலேருந்து உங்களோட உண்மையான உருவத்துக்கு நான் மாத்திடுவேன் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்டு லிலித்தும் அப்படியா உன்னால முடியுமா அப்படின்னா நீ கண்டிப்பா பண்ணு அப்படி சொல்லிட்டு சாத்தானை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு அவங்க கேட்டோன்னே அதுக்கு அந்த அக்கியாமா அவங்கள பத்தி எனக்கு கரெக்டா தெரியலங்க, நான் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு அங்க லிலித்தும் பரவாயில்ல போக போக தெரிஞ்சுக்கலாம், இப்போ நீ என்னோட உண்மையான உருவத்துக்கு மாத்திரியா அப்படி சொல்லும்போது இங்கே வாங்க நம்ம ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைப்பான். அப்படி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் லிலித்து இங்கே அவனை பார்த்து நான் உண்மையான உருவத்துக்கு மாறினதுக்கப்புறம் உனக்கு ஒரு முக்கியமான ரிவார்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லிலித்து இவனை பார்த்து சொன்னோன்னே ரிவார்டு கொடுக்குறீங்களா, இவங்க இந்த உருவத்திலேயே இவ்வளோ அழகா இருக்காங்களே, இவங்களோட உண்மையான உருவத்தில் மாறினா எவ்வளோ அழகா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு ஒரு கற்பனை பண்ணிட்டு இருக்கான். அந்த உண்மையான உருவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இவன் எந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க போறானே தெரியலையே, பார்க்கும்போதே செம பண்ணியா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் என் கனவு நினைவாக்க போகுது, முக்கியமான ஒரு ஆசையை நிறைவேற்ற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். இவனெல்லாம் எப்படி டீமன் கல்ட்டுக்கு லீடரானா, அவன் தலையில போட்டுக்க அந்த ஹெட்பேண்டை பாருங்க, ஹார்ட்டின் சிம்பிள்லாம் போட்டிருக்கு, செம காமெடி பண்ணிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ டேய் விசாரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அவனும் விசாரிச்சுங்க, அவனை பிடிச்சிட்டு வந்தோம், அவன் எப்படியோ மிஸ் ஆயிட்டான், அவன் தான் இந்த மாதிரி வேலை பார்த்துருக்கணும், அவன் அங்கே அந்த இடத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த சொல்லுவான். அதை கேட்டு நம்ம ஹீரோவும் அப்படியா சரி அவனை சீக்கிரமாக அங்கே போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பவர் ஆஃப் ஸ்கையை யூஸ் பண்ணி அங்கேருந்து பறந்து போயிட்டு இருப்பாரு. அப்படி பறந்து போகும்போது அந்த தடியன் தான் தேவையில்லாத வேலை பார்த்துட்டான். அவன் ஏற்கனவே லிலித்தை சம்மன் பண்ணும்போது குறுக்கு பூந்து தடுத்துட்டேன், இருந்தாலும் எப்படியோ சம்மன் பண்ணி தொலைச்சிட்டான். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்குலாம் என்ன தெரிய போகுது, தினம் நான் தூங்கும் போது பயந்து தூங்கிட்டு இருந்தேன், அப்படி ஒரு நிம்மதி இல்லாத தூக்கம் இப்போ நடந்துடவே கூடாது, நான் இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கேன், அவனை அப்பவே போட்டு தள்ளியிருக்கணும், ஐயோ பாவன் விட்டது ரொம்ப தப்பா போச்சு, வரண்டா
வந்து உன்னை துண்டு துண்டா வெட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல சம கடுப்பா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கே போயிடுவாரு. இங்க அந்த அக்கியாமா சடங்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவான். அந்த டீமன் பவர் கிராக்ல இருந்து அந்த பவர் எடுத்து அப்படியே நம்ம லிலித்தை சுத்தி அந்த ஒரு பால் மாதிரி கிரியேட் பண்ணி எல்லாருமே சடங்கு செய்ய ஆரம்பிப்பாங்க. மந்திரத்தை சொல்லி யூமா பாபி பாபிசா ஊமா பாபி பாபிசான்னு சொல்லி அப்படி லிலித்தை உண்மையான உருவத்துக்கு கொண்டு வரதுக்காக மந்திரம் பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்படி அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த அக்கியாமா இந்த லிலித்துங்கிறவங்க ரொம்ப சக்தியா வாய்ந்தவங்க, நரகத்திலேயே ஒரு ஈவில் மாதிரி, அவங்க ஒரு மந்திர புத்தகம் வரை எழுதியிருக்காங்களா, அந்த அளவுக்கு ஒரு புத்தகத்தை நான் படிச்சதே இல்லை. சரி இப்போலாம் அது ரொம்ப முக்கியமா, புக்கா முக்கியம், அவங்க உண்மையான உருவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ரிவார்டு கொடுக்குறேன்னு சொல்றாங்களே, அவங்க கூட என்ன ஒரு நாய் மாதிரி வச்சுக்கிட்டா கூட போதும், நாய் மாதிரி வச்சுக்கிட்டா அப்படி காலம் பூரா அவங்க கூடயே இருப்பேன், ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு என்ன பிடிச்சி போய் கல்யாணம் கூட பண்ணிக்குவாங்க, நான் அவங்க கூடயே கடைசி வரைக்கும் இருக்க போறேன், இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டிமென்ஷனல் கிராக்ல இருந்து பவர் ஓவரா வெளியே வரனால அங்க வெடிக்கிற மாதிரி ஆக போகுது. அதை பார்த்துட்டு கூட இருக்கவங்கலாம் ஐயோ கார்டினல் இங்கிருந்து வாங்க ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானுங்க. ஆனா அதை கேட்டு அவன் இருப்பான அக்கியமா அதெல்லாம் போடக்கூடாது, எல்லாருமே இருங்க, இந்த சடங்கு முடிச்சுட்டு தான் போகணும், கொஞ்ச நேரத்தை இது முடிஞ்சிடும், நில்லுங்கடா அப்படின்னு சொல்லும்போது அங்க பயங்கரமான எனர்ஜி வெளியே வந்துகிட்டே இருக்கும், கொஞ்ச நாள் வெடிச்சு சதற மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு மற்றவங்கலாம் ஐயோ இங்க இருந்தா வெடிச்சு சதறி செத்து போயிருவீங்க, வாங்க உடனே வெளியே போயிடலாம் அப்படின்னு அங்க இருக்க எல்லாருமே சொல்லிட்டு இருப்பானுங்க. அதை கேட்ட அந்த அக்கியமா டேய் நீங்க வேணா எல்லாருமே வெளியே போங்கடா, நான் தனியா நின்று இது எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன், அவங்களோட உண்மையான உருவத்தை நான் பார்த்தே ஆகணும், ஐயோ எவ்வளோ அழகா இருக்க போறாங்களோ, அதை பார்க்கணும்னா நான் என்ன வேணாலும் செய்ய வேண்டாம், என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மந்திரத்தை யூஸ் பண்ணி பண்ணிக்கிட்டே இருப்பானா. ஆனா அதை கூட பார்த்து அந்த அசிஸ்டன்ட்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்க எவ்வளவு பெரிய முட்டாப்பையில இருப்பாங்க. அதுல ஒருத்தன் அப்படி கண்ணீர் விட்டு ஐயோ நம்மளோட கார்டினல் எந்த அளவுக்கு ஒரே உறுதியா இருக்காரு, இவரை மாதிரி இருக்கணும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்பட்டு இருப்பான். இந்த பக்கம் அவன் நான் விட மாட்டேன், இந்த மதத்தை செஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இருப்பான். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டீமன் பவர் எல்லாத்தையுமே கம்மி பண்ணி அந்த கிராக்கை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அதை பார்த்து அவங்க அசிஸ்டன்ட்டும் சரிங்க நீங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க நாங்களும் ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பானுங்க. அவன் கண்ணீர் விடுவான், நான் அவங்கள பார்க்க போறேன், அந்த அழகான உருவத்தை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அந்த பில்டிங் மேல இருந்து உடச்சிட்டு உள்ள வருவாரு. டேய் சொறி பிடிச்ச மொளநாயே நீ பண்றத உடனே நிப்பாட்டுறா அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அந்த அக்கியாமாவும் டேய் நீ வந்தது ரொம்ப லேட்டுடா, நான் ஆல்ரெடி பண்ணி முடிச்சிட்டேன்டா அப்படி சொல்லும்போது அங்க ஆக்டோபஸோட கையெல்லாம் சுத்தி வந்துட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ டேய் ஏன்டா இப்படி பண்ண, ஆடா பைத்தியக்கார பையிலே முடிச்சிட்டியா, இப்படி பண்ணக்கூடாதடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பவர் ஆஃப் குளோட்டினி அந்த வாயெல்லாம் கொண்டு வந்து சுத்தி அந்த போர்ட்டல் எல்லாத்தையுமே கடிச்சு சாப்பிட வச்சுட்டு இருப்பாரு. இந்த கிராக் இதுக்கு மேல வரக்கூடாது, எல்லாத்தையுமே முடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பண்ணிட்டு இருக்கும்போது அதை கிட்ட அக்கியாமா நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் இந்த தடவை உன்னால ஒன்றும் பண்ண முடியாதுடா, நான் எல்லா மந்திரத்தையும் போட்டு முடிச்சுட்டேன், என்னோட சடங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, இந்த தடவை என் கனவு நினைவாக போகுது, என்னோட லேடியை நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ டேய் மொட்டை மாடியில காய வச்ச வத்தலை விட பயங்கரமா காஞ்சு போயிருக்காடே, ஏன்டா அப்படி பண்ற, நீ நினைக்கிற மாதிரிலாம் அழகா இருக்க மாட்டாடா, பார்த்தா நீ என்ன ஆவனே தெரியாதுடா அப்படி சொல்லும்போது டேய் போறாம பிடிச்சவனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கியாமா நம்ம ஹீரோ பிடிச்சி திட்டிட்டு இருப்பான். ஆடா பைத்தியக்காரன் ஐயா உன்னை திருத்த முடியாது போல இருக்கு, ஐயோ அவன் மாஸ்டர்ரா, அவகிட்ட ஒரு தடவை மாட்டிட்டு நான் படாத பாடுபட்டேன் தெரியுமா, வேண்டாண்டா அவன் ரொம்ப மோசமானவடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொன்னாலுமே அதை கேட்டு அவன் ஒண்ணுமே கேட்க மாட்டான். இல்ல நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் அதை கண்டிப்பா பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் மந்திரத்தை போட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். இவன்கிட்ட பேசி வேலைக்காகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பவர் யூஸ் பண்ணி அதை எப்படியாச்சும் க்ளோஸ் பண்ணி ஆகணும். டேய் கிராக் ரொம்ப பெருசாயிட்டு இருக்கேடா, ஏன்டா பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லும்போது ஆஹா அவர் வெளியே வர போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கியாமா ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பான். ஐயோ லிலித் வெளியே வர போறாளா, இல்ல இல்ல வரக்கூடாது, பவர் ஆஃப் குளோட்டினி அப்புறம் பவர் ஆஃப் 1000 அயன்வால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பவர் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அந்த போர்ட்டல் அப்படியே க்ளோஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டே இருப்பா பாருங்க. கஷ்டப்பட்டு அப்படியே போர்ட்டலை ஒரே ஆள் நின்று க்ளோஸ் பண்ணுவான். அதை பார்த்துட்டு அந்த அக்கியமாவும் எப்படி இவன் எப்படி இந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்றான், இவன் சாதாரண மனுஷனே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவான். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா அதை பார்த்துட்டு அந்த அக்கியமா பரவாயில்ல நீ ரொம்ப லேட்டா பண்ணிட்ட, இந்த விஷயத்த பண்றதுக்காக தானே நாங்களா கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், அதை நீயே பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். என்னது இதை நானே பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்கும்போது அந்த பெரிய அந்த பால் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அதை உடச்சிக்கிட்டு உள்ளேருந்து வெளியே வருவா பாருங்க லிலித்து. அவள் அப்படி கால் எடுத்து வச்ச உடனே அவன் அப்படி ஒரு மாதிரி முடிச்சுட்டு இருப்பான். அந்த அக்கியாமா என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த லிலித்து வருவா பாருங்க, அவ ரொம்ப நன்றி மனித பிறவியே, என்ன அப்படி உறைஞ்சு போய் நின்றுட்ட, என் அலைகளை அப்படி மயங்கிட்டியா அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ அந்த அக்கியம்மா சாக்காய் நிற்கிறத பார்த்துட்டு டேய் நான் தான் அப்பவே சொன்னேனடா அவ அழகா இருக்க மாட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பா பாருங்க. அவனுக்கு நான் சம சாக்கு ரியாக்ஷனை பாருங்க. அந்த அக்கியம்மா மூஞ்சில ஆடாது சாக்காய் அப்படி முடிச்சுட்டு இருப்பான். என்னடா அது இங்க இதுக்கு முன்னாடி மனுஷனா இருக்கும்போது கூட அழகா இருந்தா, இவனடா இந்த அளவுக்கு கொடூரமா இருக்கா, மனசுக்குள்ள ஊரும் பிளட்டு 10,000 ஆறாவ கொண்டு அடிச்சாலேன்னு சொல்லிட்டு பிஜிஎம் எல்லாம் போட்டேனடா, என்னடா இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாக்காய பார்த்துட்டு இருப்பா பாருங்க. அங்க லிலித்தும்
அழகுல மயங்குறதுனா இதுதானா? மயங்கிட்டியா? உனக்கு நான் ஒரு ரிவார்டு குடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வருவா பாருங்க. ஆக்டோபஸ் அந்த டென்டக்கிள்ஸ்லாம் பயங்கரமா நிக்கும். அவன் அப்படியே கீழயே உட்காந்துருவான். ஐயய்யோ! தெரியாம எல்லாம் பண்ணிட்டேன் போல இருக்கே! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, இந்தா ரிவார்டு வச்சுக்கோ. இருந்தாலும் பரவால்ல. என்னோட கிங்கு பார்க்குறாரு. உனக்கு ரிவார்டு குடுத்தா அவரு கோச்சுக்குவார் இல்லையா? அதனால இந்தா வேற ஒரு ரிவார்டு அப்படின்னு அவளோட டென்டக்கிள்ஸ் வச்சு அவன மண்டையிலேயே ஒரு அடி. அவ்வளோதான் அவன போட்டு தள்ளிர்றா. அவன போட்டு தள்ளிட்டு அப்படியே அவன் மேல நடந்து வந்துட்டு, மத்தவங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு நம்ம ஹீரோ பார்த்து வந்துட்டுருப்பா. நம்ம ஹீரோ, "ஏய் வராத வராத! அங்கேயே நில்லு அங்கேயே நில்லு! கிட்ட வராத! ஐய்யய்யோ! ஆக்டோபஸ் கைய வச்சு கிட்ட வராளே!" அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பானா. அப்ப அத கேட்டுட்டு லிலித்து, "அரசே என்ன சொல்றீங்க? என்ன சொன்னீங்க? புரியல." அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆஹ, நான் ஒண்ணும் சொல்லலையே. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். மூஞ்சில அப்படியே வேர்த்து ஊத்தும். அப்படியே லிலித்து போஸ் குடுத்து நின்னுட்டு இருப்பா பாருங்க. நம்ம ஹீரோ லிலித்த பார்த்த உடனே, "அக்கோ என்ன விட்டுருக்கா, என்ன விட்டுருக்கா. டேய் யாராவது வந்து காப்பாத்திக்கலையாடா, இப்படி மாட்டிக்கிட்டேடா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எவ்வளோ பெரிய டீமனா இருந்தாலும் சமாளிச்சுறான். லூசிஃபரா இருந்தாலும் சண்டைக்கு வாடாங்கிறான். என்னென்னமோ பண்றான். பல்லாக்கு கிட்ட மாட்டிக்கிட்டு நான் தான் டீமன் கார்டுன்னு சொன்னாலும் கூட பேசி பேசியே சமாளிச்சு எப்படியோ எல்லாத்தையுமே ஒத்துக்க வச்சுக்கிட்டான். ஆனா இப்ப பாருங்க லிலித்து கிட்ட மாட்டி படாத பாடு படுறான். நம்ம ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுன்னே புரியல. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. அடுத்த எபிசோட்ல நம்ம ஹீரோ லிலித்து கிட்ட மாட்டி என்ன பாடுபட போறான், என்ன மாதிரியான ஃபன்னா இருக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்த எபிசோட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.